முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த பொற்கால ஆட்சியில் தொழில்துறை வரலாறு காணாத வளர்ச்சியை கண்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிவீர்கள். ஒவ்வொரு நாளும் திராவிட நாயகன் அவர்களின் புதிய திட்டங்கள், புதிய பாலிசி வழியாக தமிழகத்தை நோக்கி ஒட்டுமொத்த உலகத்தின் முதலீட்டாளர்கள் அனைவரும் படையெடுத்து வருகிறார்கள். இதில் நம்ம பல செக்டரில் நம்பர் ஒன்னாக ஏற்கனவே திகழ்கிறோம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இப்படி பல செக்டரில், இப்போ புதுசாக ஃபுட்வேரில், இப்படி பல செக்டரில் நம்ம புதுசாக பெரிய லெவலில் நம்பர் ஒன் ஆக திகழ்கிறோம். பெரிய மார்ஜினில் மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு 10-15% இந்தியாவோட டோட்டல் கெப்பாசிட்டியில் இருந்தாங்கன்னா நாம் 41, 38, 42 இப்படி தான் இருப்போம். ஆக நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கிறதுனா பெரிய லெவலில் நம்பர் ஒன். அடுத்த நம்பர் 2க்கு வித்தியாசம் எங்கேயோ இருக்கும். அப்படி ஒரு மகத்தான வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டு கொண்டு இருக்கிறது இந்த 4 ஆண்டில். இதில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னல் செக்டர், ட்ரெடிஷ்னலாக நம்ம இத்தனை ஆண்டு காலமாக எதிலையெல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்கிறோமோ, எதிலெல்லாம் நம்ம நம்பர் ஒன்றாக திகழ்கிறோமோ, ஆட்டோமொபைல்ஸ் எப்போ நம்ம கலைஞர் காலம் தொட்டு நாம் ஆட்டோமொபைல்ஸில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம். அதே போல் கலைஞர் காலம் தொட்டு எலக்ட்ரானிக்ஸில் மிகப்பெரிய நம்பர் ஒன்னாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி வரலாற்று மிக்க இப்போ கோயம்புத்தூர்லாம் பம்ப்லாம் நம்ம 100 இயர்ஸாக நம்ம நம்பர் ஒன்னாக திகழ்ந்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி எமர்ஜிங் செக்டர் ப்ளஸ் புதிய ஒரு செக்டர்ஸில் நம்ம கால்தடம் பதிக்கணும், மிகப்பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். எனவே திராவிட நாயகன் அவர்களின் இந்த உத்தரவுக்கு இணங்க நமது வெளிநாட்டு பயணங்கள், இங்கே நடக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு, இப்படி எல்லா இடத்துலையுமே ஸ்பெசிஃபிக் செக்டர்ஸ் நாங்கள் பார்த்தோம். புது செக்டர் லைக் செமிகண்டக்டர்ஸ் மாதிரி, ஷிப்பிங் செக்டர், மேரிடைம் செக்டர், ப்ளூ எக்கானமியில் பெரிய ஒரு ஃபோக்கஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. நீண்ட நெடிய காலமாக இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். ஏறத்தாழ 1.5 வருஷமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இதில் பிளான் பண்ணி இப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருந்ததில் இன்று ஒரு மகத்தான ஒரு செய்தி, உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. கைடன்ஸ் நிறுவனமும் சிஎஸ்எல் நிறுவனமும், அதாவது கொச்சின் ஷிப்யார்டும் ஒரு 15,000 கோடிக்கு ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். மஜகான் டாக்ஸோட அவங்களோட நம்ம கைடன்ஸ் நிறுவனம் ஒரு இன்னொரு 15,000 கோடிக்கான முதலீடுக்கான கையெழுத்திட்டு இருக்குது. இந்தியாவின் சேஃப்டி, இந்தியாவோட செக்யூரிட்டிக்காக, நம்ம நாட்டின் சேஃப்டிக்காக இந்த செக்டர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனவே தென் இந்தியாவில், தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப் பில்டிங் செக்டர் உருவாகிறது மிக முக்கியமான இந்த உலக ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இது மிக முக்கியமானதாக ஒன்று கருதப்படுகிறது. இந்நேரத்தில் இந்த வேலை வாய்ப்புகள், இப்போ சிஎஸ்எல் நம்ம கொச்சின் ஷிப்யார்ட்லேருந்து நம்ம போட்டிருக்க அந்த 15,000 கோடி முதலீட்டிலிருந்து ஏறத்தாழ 10,000 வேலை வாய்ப்புகள் வரும். இதில் நேரடி ஒரு 4,000, 6,000 இன்டைரக்ட் ஜாப்ஸாக இருக்கும். அதே போல் மஜகாவோட போட்டிருக்க அந்த 15,000ல் 45,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதில் நான் ஏறத்தாழ அந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 55,000 வேலை வாய்ப்புகள் இந்த பகுதியில் உருவாகுது. இது ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குன்னா, ஷிப் பில்டிங்கில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர், அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் அதிகம். ஒரு வேலை ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் அது எத்தனை எக்ஸ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா ஒரு ஷிப் கட்டுறது, ஒரு கப்பல் கட்டுறதுனா வெறும் அயன் ஸ்டீல் வச்சுட்டு கட்டுற ஒரு விஷயம் இல்லை. இதில் பல இன்புட்ஸ் போகும். ஒரு ப்ராப்பர் சிட்டி கட்டுற மாதிரி கூட மேசிவ் ஷிப் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டியை கட்டுற அளவுக்கு இன்புட்ஸ் எல்லா விதமான பொருட்களும் அதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த கனெக்டட் ஜாப்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் வளரும். எனவே தூத்துக்குடி இனி பிரம்மாண்டமான ஒரு கப்பல் கட்டும் துறைமுகமாக நிச்சயமாக மாறப்போகிறது. நாம் இதுக்கு தொடர்ந்து நம்ம ஒன்றிய அரசோடு சேர்ந்து இதுக்கு நல்லா பயணித்துட்டு வரோம். அவங்களோட சேர்ந்து இணைந்து நம்ம இதை செயல்படுத்தி இருக்கிறோம். எனவே இந்தியாவின் அந்த இறையாண்மைக்காக, அந்த செக்யூரிட்டிக்காக நாம் இதை செய்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு தகவல். கடந்த கால வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த பணிகள் வெகு விரைவில் அந்த தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதியில் ஆரம்பிக்கும். அடுத்த கட்டமாக அங்கேருந்து ஒரு சில முக்கியமான இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஇஓஸ்லாம் வரவிருக்கிறாங்க. வரும்போது அடுத்த தகவலை நிச்சயமாக சொல்லுங்கள். ஆமாம், ரெண்டுமே துறைமுகத்தை ஒட்டி தான் வரதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். மற்ற துறைமுகங்களுக்கும் பேசிகிட்டு இருக்கோம். இது நம்ம ஒரு மேரிடைம் பாலிசி. சமீபத்தில் நம்ம டிஎன் ரைசிங் தூத்துக்குடியில் நடந்த அந்த டிஎன் ரைசிங் இவெண்ட்டில் திராவிட நாயகன் அவர்கள்
இது குறித்து பேசியிருந்தார். இந்த ஷிப் பில்டிங் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மேரிடைம் பாலிசி, மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி வரப்போகுதுன்னு அறிவித்திருந்தார். எனவே அவர் அறிவிப்பை ஒட்டி அந்த பாலிசியோட விளைவாக இன்னும் வரப்போகிற அந்த பாலிசி விளைவாக, ஏன்னா அது ஏற்கனவே இந்த நியூஸ்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போது நான் பர்சனலாக விசிட் பண்ண எல்லா கம்பெனிஸையும் இன்டர்நேஷ்னலாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்க கம்பெனிஸ்கிட்டையும் இதை பற்றி பேசியிருக்கோம். நிறையா மெயில்ஸ் அமைச்சிருக்கோம். எல்லாருக்கிட்டையும் இந்த தகவலை பகிர்ந்ததுனால எல்லாருக்கும் தெரியுது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இஷ்யூ ஒரு பெரிய ஒரு மேசிவ் டெவலப்மெண்ட் வரப்போகுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.